வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காணும் பொங்கல் விழாவை தமிழக மக்கள் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடி வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா களை கட்டியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். ஜிம்பாப்வேயில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷிற்கு எதிராக இந்தியா முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலம் மால்டா ரயில் நிலையத்தில் சற்றுமுன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நியூ ஜல்பைகுரி நாகர்கோவில், ஜல்பைகுரி திருச்சிராப்பள்ளி இடையேயான அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில், சாலை கட்டமைப்பு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். பிரதமர் இன்று மாலை அசாம் தலைநகர் குவஹாட்டியில் போடோ சமூக மக்களின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார். பொங்கல் திருநாளின் 4வது விழாவான காணும் பொங்கலை தமிழக மக்கள் உவகையுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடி வருகின்றனர். இந்நாளில் மக்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துகளையும் பரிமாறிக்கொள்வதுடன் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று இன்பமாக பொழுதை கழிப்பது வழக்கமாகும். சென்னை மெரினா கடற்கரை, திருச்சி முக்கம்பு, கல்லணை, மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில், கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவிடம், அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம், நாகை வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காணும் பொங்கலையொட்டி மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. காலை 7 மணிக்கு தொடங்கிய இப்போட்டியில் வாடிவாசலிலிருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான காளைகளை அடக்க 550க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். முன்னதாக இன்று காலை இப்போட்டிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்தார். மதுரை அலங்காநல்லூரில் ஏறு தழுவுதல் பயிற்சி மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் இப்போட்டிகளை ரசித்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற சிவகங்கை சிராவயல் மஞ்சு விரட்டையொட்டி தொழுவத்திலிருந்து சீறி பாய்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் எதிர்கொண்டு அடக்கி வருவதை ஏராளமானோர் கண்டுகளிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சிவகங்கை மாவட்டம் சிராவயல் மஞ்சு விரட்டினை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொழுவத்திலிருந்து அவிழ்த்து விடப்பட்டது. இக்காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வெற்றி பெற்றவர்களுக்கு வெள்ளி நாணயம், பீரோ, கட்டில் என பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. மாவட்ட காவல்துறையினரால் 8 இடங்களில் செக் போஸ்ட் அமைத்தும் வாட்ச் டவர் மூலமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சு விரட்டு மைதானத்திலிருந்து செய்தியாளர் முருகன். தமிழகத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் மக்கள் ஒன்று கூடி காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் நாகை வேளாங்கண்ணி உள்ளிட்ட மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதியிலும் இன்று மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தொடர் பொங்கல் விடுமுறை மற்றும் காணும் பொங்கலை ஒட்டி கடற்கரையில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வேளாங்கண்ணி பேராலயம், நடுத்திட்டு, மாதாக்குளம், பழைய மாதா கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதுபோல நாகூர் சில்லடி தர்கா கடற்கரை, வேதாரண்யம் ஆதிசேது கடற்கரை, கோடியக்கரை காமேஸ்வரம் உள்ளிட்ட கடற்கரையிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குடும்பமாக மக்கள் கடற்கரையில் வந்து குளித்தும் சந்தோஷமாகவும் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 109வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் தமிழகத்தின் வளர்ச்சியிலும் கலாச்சாரத்தை முன்னெடுத்துச் சென்றதிலும் எம்.ஜி. ராமச்சந்திரன் அளப்பரிய பங்காற்றியதாக புகழாரம் சூட்டினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில் ஏழைகள், விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டார்.
தமிழக பள்ளிகளில் சத்துணவு திட்டம், கல்விக்கான நலத்திட்டங்கள், ஊழலற்ற நிர்வாகம், பெண்களுக்கான நலத்திட்டங்கள் போன்றவற்றை செயல்படுத்தியவர் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயபுரத்தில் அஇஅதிமுக தலைமையகத்தில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு பேசிய அவர், குலவிளக்கு திட்டத்தின் கீழ் இந்த உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். ஆண்களுக்கு கட்டணமில்லா நகர பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும். அம்மா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் மனை வாங்கி வீடுகள் கட்டித்தரப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹஜ் புனித பயணத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய சிறுபான்மை விவகாரங்களுக்கான அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. யாத்ரீகர்கள் இந்த கால நீட்டிப்பை பயன்படுத்தி தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 2 கோடியே 15 லட்சம் பயனாளர்களுக்கு 6454 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதன் மூலம் 97% குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் தை பிரமோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீரராகவ பெருமாளை ஏராளமானோர் தரிசித்தனர். வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜிம்பாப்வேயில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற பங்களாதேஷ் பந்து வீச தீர்மானித்தது. நவி மும்பையில் நடைபெறும் மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் யூபி வாரியர்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று பிற்பகல் 3 மணிக்கு எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுடன் இரவு 7:30 மணிக்கு மோத உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காணும் பொங்கல் விழாவை தமிழக மக்கள் உற்சாகத்துடனும் உவகையுடனும் இன்று கொண்டாடி வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா களை கட்டியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். ஜிம்பாப்வேயில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஆடவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷிற்கு எதிராக இந்தியா முதலில் பேட் செய்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.